ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சிறு குறு விவசாயிகளோட கடனில் குறு விவசாயிகள் வாங்கியிருக்கிற 50,000 வரைக்கும் இருக்கிற கடன் தொகையை வந்து முழுமையாகவே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதற்கு அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுவே சிறு விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களோட கடன் தொகையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து தள்ளுபடியாக கொடுத்துருக்காங்க. அதோட அறிக்கை என்னென்ன, யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பின்னாடி நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எடுத்த ரிப்போர்ட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மற்ற யூடியூபர்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயமாக செய்ய குறை சொல்லாதீங்க. ஒரு சில சேனல்ஸ்லாம் நானும் பார்க்குறேன். எடுத்ததுமே இப்போ இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்கோமில்ல, அதோட நல்லதை போட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க, யாருக்கும் பண்ணலை. இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புறதுக்கு தான் நிறைய சேனல்ஸ் இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் சேனல்ஸ் வேணும்னா கூட நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த காக்ரோச் பாலிட்டிக்ஸுங்கிறது ரொம்பவே பரவிருச்சு. அதுவும் ரொம்பவே தப்பாகவே வந்து அவதூறு பரப்புகிறாங்க. அவதூறு பரப்பாமல் நல்லதை பரப்ப பாருங்கள். ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. டைம் கொடுங்க. டைம் கொடுக்காமல் எதுவும் மாறாது. வெறும் 5 ஆண்டுகளில் என்ன செய்ய முடியுங்கிறத இந்த ஆட்சி கண்டிப்பாக காட்டும். இத்தனை வருஷமாக யாரும் எதுவும் செய்யாத நிலையில் இந்த ஆட்சி கண்டிப்பாக செய்யுங்கிற நம்பிக்கையோட மக்கள் இருக்கும். அதை உங்களோட அவதூறுகளால் கெடுக்காதீங்க. எங்கள் மனநிலையை பாதிக்க வைக்காதீங்க. அமைதியாக காத்துருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.